விகடன் நேயர்களுக்கு வணக்கம். சிக்கலில் ஜனநாயகன், டெல்லிக்கு அழைக்கும் சிபிஐ, காங்கிரசின் குரலுக்காக காத்திருக்கும் விஜய். ஜனநாயகன் படத்தோட சென்சார் சர்டிபிகேட் கிடைக்காததுனால அந்த படத்தோட ரிலீஸ் தேதி தாமதமாகுமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ எழுந்திருக்கு. சென்சார் சர்டிபிகேட்டை உடனடியாக விநியோகிக்க சொல்லி படக்குழுவும் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறாங்க. அந்த வழக்கும் இன்னைக்கு விசாரணைக்கு வர இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, கரூர் வழக்குல சிபிஐ விஜய டெல்லியில ஆஜராக சொல்லி சம்மன் கொடுத்திருக்கிறாங்க. நாலாபுரம் இருந்தும் விஜயை நோக்கி அழுத்தங்கள் வந்துகிட்டு இருக்கிற இந்த சூழல்ல விஜய் காங்கிரஸோட ஆதரவு, காங்கிரஸோட ஒரு குரல் நமக்காக ஒலிக்கும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. விஜயை சுத்தி என்ன நடக்குது, தாவேக்கல என்ன போய்கிட்டு இருக்கு, விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. தங்கமயில் வழங்கும் தை கொண்டாட்டம் சிறப்பு ஆஃபர். தங்கம் கிராமிற்கு 300 முதல் 600 ரூபாய் வரை தள்ளுபடி. ஜனநாயகன் படத்துக்கு உடனடியா சென்சார் சர்டிபிகேட் கொடுக்க சொல்லி படக்குழுவினர் தயாரிப்பு நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்துல நேற்று ஒரு அவசர வழக்கை தொடுத்திருந்தாங்க. அந்த வழக்கு இன்னைக்கு விசாரணைக்கு வர இருக்குது. இந்த விவகாரத்துல என்ன நடந்ததுன்னு நாம விசாரிச்ச வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, கடந்த டிசம்பர் 19ஆம் தேதி மத்திய தணிக்கை குழு கிட்ட சென்சார் சர்டிபிகேட்டுக்காக ஜனநாயகன் படக்குழுவினர் விண்ணப்பிச்சிருக்கிறாங்க. மத்திய தணிக்கை குழுவும் படத்தை பார்த்திருக்கிறாங்க. அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா, படத்துல சில ஆட்சேபனைக்குரிய விஷயங்களை எடுத்து கூறியிருக்கிறாங்க. இதெல்லாம் கட் பண்ணீங்கன்னா நாங்க உங்களுக்கு UBA சர்டிபிகேட் தரோம் அப்படின்னு சொல்லி வாய்மொழியா சொல்லியிருக்கிறாங்க. இதை தொடர்ந்து படக்குழுவும் பார்த்தீங்கன்னா, மத்திய தணிக்கை குழு கொடுத்த அந்த ஆட்சேபனைக்குரிய விஷயங்களை நீக்கிட்டு திரும்பியும் படத்தை தணிக்கை குழுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. இதை தொடர்ந்துதான் தங்களுக்கு அந்த UBA சர்டிபிகேட் கிடைச்சிரும் அப்படின்னு படக்குழுவினர் காத்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. ஆனா இப்ப வரைக்கும் ஜனநாயகன் படத்துக்கு மத்திய தணிக்கை குழு கிட்ட இருந்து சென்சார் சர்டிபிகேட் கொடுக்கப்படவே இல்லை. இதை தொடர்ந்துதான், ஏன்னா ஜனவரி 9ஆம் தேதி படம் ரிலீஸ்னு அறிவிச்சிருந்தாங்க. இன்னைக்கு ஜனவரி 7ஆம் தேதி ஆகிருச்சு. இதை தொடர்ந்துதான் நேற்று தயாரிப்பு நிறுவனம், ஜனநாயகன் படத்தை தயாரிச்சிருக்கிற KVN தயாரிப்பு நிறுவனம் நீதிமன்றத்துக்கு போயிருந்தாங்க. உடனடியா சென்சார் சர்டிபிகேட்டை வழங்க கோரி அவசர வழக்கை தொடுத்திருந்தாங்க. அந்த வழக்குல தணிக்கைத்துறை சார்பா ஆஜராகி இருந்த வழக்கறிஞர்கள் என்ன வாதத்தை எடுத்து முன் வச்சிருக்காங்க அப்படின்னா, குறிப்பிட்ட இந்த காலத்துக்குள்ள சென்சார் சர்டிபிகேட்டை கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தணிக்கைத்துறை தங்களோட வாதங்களை முன்னெடுத்து வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. படத்துல மத உணர்வுகளை புண்படுத்துற வகையில காட்சிகள் இருக்கிறதா ஒரு புகார் மனு எங்களுக்கு வந்திருக்குது. அதை தொடர்ந்துதான் தணிக்கை சான்றிதழ் விநியோகிக்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாதத்தை முன்னெடுத்து வச்சிருக்கிறாங்க. இதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த புகார் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு உயர்நீதிமன்றத்துல தாக்கல் செய்ய சொல்லி இருக்கிறாங்க. ஸோ அந்த வழக்கு இன்னைக்கும் விசாரணைக்கு வருது. ஜனநாயகன் படத்துக்கு ரிலீஸ் ஆகுறதுக்கு இன்னும் ஒரு நாள் தான் கேப் இருக்கு. 8ஆம் தேதி மட்டும்தான் கேப் இருக்குது. இதுக்கிடையில இந்த வழக்கு முடிஞ்சு சென்சார் சர்டிபிகேட் கிடைச்சு எல்லா பிரிண்ட்லையும் அந்த சென்சார் சர்டிபிகேட்டை ஏற்றி படத்தை ரிலீஸ் பண்றது அப்படிங்கிறது ஒரு இமாலய சவால் அப்படின்னு திரைத்துறையை சார்ந்தவங்க சொல்றாங்க. இந்த சமயத்துல விஜய் தரப்பு இதை எப்படி பாக்குறாங்க அப்படிங்கிறப்போ, விஜய் தரப்பு இதை தங்களுக்கு எதிராக பின்னப்படுற அரசியல் வலை, அரசியல் அழுத்தம் அப்படின்னு தான் பாக்குறாங்க. இதனாலதான் கடந்த 2-3 நாட்களுக்கு முன்னாடியே CTR நிர்மல்குமார், தாவேக்காவோட துணை பொதுச் செயலாளர், அவர் இது சம்பந்தமா வெளிப்படையா பேச ஆரம்பிச்சிருந்தாரு. என்ன சொன்னார் அப்படின்னா, டிசம்பர் 19ஆம் தேதியே தணிக்கைக்கு சமர்ப்பிக்கப்பட்டு இன்னமும் சான்றிதழ் கொடுக்கப்படாமல் இருப்பது ஏனோ, தடுப்பது யாரோ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. அதை தொடர்ந்து பத்திரிகையாளர் சந்திப்புகளையும் இந்த தணிக்கை விவகாரம் பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ விஜய் தரப்பு இதை தங்கள் மீது தொடுக்கப்படுற அரசியல் அழுத்தமா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சான்றா நாம எடுத்துக்க முடியும். அதே மாதிரி இன்னும் நாம விசாரிக்கிறப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த விவகாரம் இன்னும் பெரிதாகிற பட்சத்துல நீதிமன்றத்துல விஜய் தரப்பு எதிர்பார்க்கிற சரியான தீர்ப்பு இன்னைக்கு கிடைக்காம அந்த சென்சார் சர்டிபிகேட் கிடைக்கிறதுக்கு இன்னும் காலதாமதம் ஏற்பட்டு படம் ரிலீஸ் தள்ளி போகிற பட்சத்துல இதை ஒரு அரசியலா முன்னெடுத்துட்டு போறதுக்கும், தன் மீது அழுத்தம் கொடுக்கப்படுது அப்படிங்கிற ஒரு அரசியல் ஆயுதமா முன்னெடுத்துட்டு போறதுக்கும் தாவேக தரப்பு தயாராகிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, மெர்சல் பட சமயத்துல பாஜகவினரான அந்த படத்துக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டுச்சு. அதை தொடர்ந்து எல்லா அரசியல் கட்சியினரும் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்க ஆரம்பிச்சாங்க. குறிப்பா தேசிய அளவுல ராகுல் காந்தியே விஜய்க்கு ஆதரவா ட்வீட் போட்டிருந்தாரு. ஸோ இந்த முறையும் ஜனநாயகன் படத்துக்கு இந்த சிக்கல், இப்ப இருக்கிற சிக்கல் இன்னும் அதிகமாகிற பட்சத்துல எல்லா அரசியல் கட்சிகளும் விஜய்க்கு ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்னு விஜய் தரப்பு எதிர்பார்க்கிறதா சொல்றாங்க.
அதே மாதிரி மிக முக்கியமா மெர்சலுக்கு எப்படி ராகுல் காந்தியோட ஆதரவு கிடைச்சதோ அதே மாதிரியே ஜனநாயகனுக்கும் ராகுல் காந்தியோட ஆதரவு கிடைக்கும். அது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி அமைக்கிறதுக்கான ஒரு ஆரம்ப புள்ளியா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட தரப்பு நினைக்கிறாங்க. தாவேக தரப்பு எதிர்பார்க்கிற மாதிரியே காங்கிரஸோட ஆதரவு இந்த விவகாரத்துல விஜய்க்கு கிடைக்கிற பட்சத்துல அதை வச்சே திமுகவுக்கு எதிரான ஒரு அரசியலையும் இங்க செய்யலாம். திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியே விஜய்க்கு ஆதரவா தான் நிக்குது அப்படிங்கிற ஒரு அரசியலை முன்னெடுக்கலாம். அது மூலம் தாங்கள் விரும்புற அந்த கூட்டணி காங்கிரஸை தங்களோட கூட்டணிக்குள்ள இழுக்கலாம் அப்படின்னு ஒரு பெரிய கணக்கை இந்த ஜனநாயகன் மூலமா போட்டு வச்சிருக்காங்க தாவேக தரப்பினர். இன்னொரு பக்கம் காங்கிரஸுக்குள்ளேயும் நாம திமுக கூட்டணியிலேயே தொடர்ந்து நீடிச்சு இருக்க வேணாம், நாம வேற கூட்டணி ஆப்ஷன்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், குறிப்பா விஜயை நோக்கி நாம செல்லலாம் அப்படிங்கிற குரல்களும் அதிகமா எழத் தொடங்கி இருக்கிறதா சொல்றாங்க. குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா சமீபமா காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் எதிரான அந்த கருத்து மோதல்கள் சமூக வலைதளங்கள்ல அதிகமாகவே போய்கிட்டு இருக்கு. பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் தமிழ்நாட்டோட கடனை பத்தி குறிப்பிட்ட கருத்து மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு ரெண்டு கட்சியினர் இடையும். நிறைய பேர் பிரவீன் சக்கரவர்த்திக்கு ஆதரவாகவும் கருத்துக்களை தெரிவிச்சாங்க, பிரவீன் சக்கரவர்த்திக்கு எதிராகவும் கருத்துக்களை தெரிவிச்சாங்க. அதே மாதிரி சமீபத்துல காங்கிரஸோட எம்பி மாணிக்கம் தாகூர் ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும், அமைச்சரவையில பங்கு வேணும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு. அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா திமுகவோட முன்னாள் எம்பி அப்துல்லா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேட்கறது, அமைச்சரவையில பங்கு கேட்கறதெல்லாம் ஆர்எஸ்எஸோட கருத்து, ஆர்எஸ்எஸோட கருத்தை மாணிக்கம் தாகூர் சொல்றாரு அப்படின்னு பேசியிருந்தாரு. இதை தொடர்ந்து பார்த்தோம்னா மாணிக்கம் தாகூர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேட்கறது, அமைச்சரவையில பங்கு கேட்கறது மாணிக்கம் தாகூரோட கருத்து கிடையாது, அது கட்சியோட கருத்து அப்படின்னு மிக தெளிவா சொல்லியிருக்கிறாரு. இப்படி தொடர்ச்சியா வார்த்தை மோதல்களும் கருத்து மோதல்களும் திமுக காங்கிரஸ் இடையே அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இந்த சமயத்துலதான் காங்கிரஸ்குள்ள நடக்கிற நிர்வாகிகளோட கூட்டத்துல நிறைய நிர்வாகிகள் நாம ஏன் தொடர்ச்சியா திமுக கூடயே போய்கிட்டு இருக்கணும், ஒவ்வொரு தேர்தலையும் அவங்க நமக்கான சீட்டை குறைச்சிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. 2011 நமக்கு 63 சீட் கொடுத்தாங்க, அதே 2021 நமக்கு வெறும் 25 சீட்டு தான் கொடுத்தாங்க, அதையும் ரொம்ப கெஞ்ச விட்டு தான் அந்த 25 சீட்டுக்குமே நின்னாங்க. இந்த வாட்டி நாம போய் நின்னோம் அப்படின்னா அந்த 25க்கும் கீழே தான் நம்மளை கட்டுப்படுத்த நினைப்பாங்க. நாம ஏன் அவ்வளவு இறங்கி போகணும்? இங்க திமுக ஜெயிக்கணும் அப்படின்னா காங்கிரஸோட கூட்டணி அவங்களுக்கு தேவை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்புல அதுக்கு ஏத்த மாதிரியான சீட்டுகளையும் அமைச்சரவையில இடங்களையும் நாம கேட்டு பெறணும். அப்படி இல்லை அப்படின்னா தொடர்ச்சியா திமுக கூட்டணியில மரியாதை இழந்து பங்கெடுக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸோட நிர்வாகிகள் நிறைய மாவட்ட தலைவர்களே உள்ளரங்க கூட்டங்கள்ல தங்களோட கருத்துக்களை முன்னெடுத்து வைக்கிறதா தகவல் சொல்றாங்க சத்தியமூர்த்தி பவனை சேர்ந்தவங்க. இதே கருத்தை காங்கிரஸோட நிறைய நிர்வாகிகள் நிறைய மாவட்ட தலைவர்கள் ஓப்பனாகவும் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நேத்து கூட பெரம்பலூர் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் RVJ சுரேஷ் அவர் பேசும்போது திமுக கூட்டணியில எங்களோட நட்பும் மரியாதையும் கெட்டு போயிருச்சு அப்படின்னு பேசியிருந்தாரு. ஸோ இதை தொடர்ந்துதான் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள அந்த விரிசல் ஏற்படுறதுக்கான ஒரு ஆரம்ப புள்ளி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரசியலை உற்று நோக்குபவர்கள் தங்களோட கருத்துக்களை முன்னெடுத்து வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அப்படியெல்லாம் இல்லை, விஜயை தங்களுக்கான இன்னொரு ஆப்ஷனா காட்டி திமுக கிட்ட காங்கிரஸ் அதிக சீட்டுகளை பெறுறதுக்காக தான் இப்படி ஒரு ஆட்டத்தை ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. எது எப்படியோ திமுக காங்கிரஸ் அந்த உறவுல சின்ன சலசலப்பு இப்போ ஏற்பட்டிருக்கு. இது என்ன மாதிரி போய் முடியுது அப்படிங்கிறது இன்னும் சில வாரங்கள்ல தெரிஞ்சிடும். இந்த சலசலப்பை தான் தாவேகவும் விஜயும் தங்களுக்கு சாதகமான ஒரு விஷயமா பாக்குறாங்க. இப்ப ஆரம்பிச்சிருக்கிற இந்த சலசலப்பு இன்னும் சில நாட்கள்ல பெரிய அளவுல பூதாகரமா வெடிச்சு இந்த கூட்டணி முறிகிற நிலைமைக்கு போகும்னு சொல்லிட்டு தாவேகவினர் வலுவா நம்புறாங்க. இதுக்கான தொடக்க புள்ளியா ஜனநாயகன் சிக்கலுக்கு காங்கிரஸ் ஆதரவு கொடுத்தாங்கன்னா அந்த சம்பவத்தை கூட நாம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு தாவேக தரப்பினர் நம்புறாங்க. ஜனநாயகன் சிக்கல், கூட்டணி விவகாரங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிற சமயத்துல கட்சிக்குள்ள மாற்று கட்சியினரை இணைக்கிறதுலையும் தாவேகவினர் வேகம் காட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனா இதுலயும் சில குழப்பங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பனையூர் வட்டாரத்தினர். என்ன சொல்றாங்க அப்படின்னா, சமீபத்துல ஒரு 25க்கும் மேற்பட்ட நபர்களை விஜய் கட்சியில சேர்த்திருந்தாரு. காமராஜரோட பேத்தி, முன்னாள் எம்பி தலித் ஏழுமலை அவரோட பையன்னு சொல்லிட்டு நிறைய பேரை விஜய் தன்னுடைய முன்னிலையில தாவேகவுல சேர்த்திருந்தாரு.
இதுக்கு முன்னாடி வரைக்கும் தேவைக்கல வெளியே இருந்து ஒருத்தங்க சேர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கான ரூட் வந்து 3 ரூட் தான். ஒன்று ஆதவ அர்ஜுனா வழியா போகணும், இல்லை ஜானா அரக்கேசாமி வழியா போகணும், இல்லை புசி ஆனந்த் வழியா போகணும். இந்த 3 ரூட் வழியா தான் விஜய மாற்றுக் கட்சியினர் அணுக முடியும். ஆனா இப்போ நிறைய பேர் சேர்ந்திருக்காங்க இல்லையா, இவங்கள பல பேர் வந்து மாவட்ட செயலாளர்கள் வழியா தலைமைக்கு வந்து நெருக்கமாகி கட்சியில இணைஞ்சவங்க. என்ன அப்படின்னா, கரூருக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா தாவேக்காவோட மாவட்ட செயலாளர்கள் இப்போ வரைக்கும் 128 மாவட்ட செயலாளர்களை விஜய் நியமிச்சிருக்கிறாரு. இவங்க என்ன கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, மாவட்டங்கள்ல நிறைய மாற்று கட்சியினர் தாவேக்கால இணைகிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க, தலைமையில இருந்து உத்தரவு மட்டும் கொடுத்தீங்கன்னா மாவட்ட அளவுல இணைப்பு விழாக்களை நடத்தி மாற்று கட்சியினரை கட்சிக்குள்ள இணைச்சிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட செயலாளர்கள் தலைமை கிட்ட தொடர்ச்சியா வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா விஜய் ஏனோ இதுக்கு வந்து அனுமதி கொடுக்காமலே இருந்தாரு. இந்த சமயத்துலதான் கரூர் சம்பவம் நடக்குது. கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய் கிட்ட நிறைய யதார்த்தங்களை சுத்தி இருக்கிறவங்க முன்னெடுத்து வைக்கிறாங்க. அதுல மிக முக்கியமானது, நாம வந்து அனுபவம் இல்லாத கட்சி, இப்பதான் தொடங்கி இருக்கிறோம், மாற்று கட்சியில இருந்து அனுபவத்தோட வர்ற நபர்களை, நல்ல பின்னணி கொண்டவங்களை நாம கட்சியில சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அமைப்பு ரீதியா பெரிய பலத்தை கொடுக்கும்னு விஜய் கிட்ட சொல்றாங்க. இதை தொடர்ந்துதான் செங்கோட்டையன் மாதிரியான ஆட்களை கட்சியில சேர்க்கறதுக்கே வந்து விஜய் கிரீன் சிக்னல் கொடுக்குறாரு. ஸோ அதுக்கு பிறகுதான் மாவட்ட செயலாளர்கள் ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்த அவங்களோட தலைமையில கட்சியில இணைகிறதுக்கான அனுமதியையும் விஜய் கொடுக்கிறாரு. இதை தொடர்ந்துதான் சமீபத்துல மாவட்ட செயலாளர்கள் மூலமா அழைத்து வரப்பட்ட அந்த 20க்கும் மேற்பட்டவர்கள் தாவேக்கால வந்து இணைஞ்சிருந்தாங்க. இதுல தாவேக்காவோட அடுத்த கட்ட நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்களை தாண்டி அடுத்த கட்ட நிர்வாகிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மக்கள் இயக்கமா இருந்தப்ப எக்கச்சக்கமான பதவிகள் இங்க கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அதாவது ஒரு 10 இடத்துக்கு 10 போஸ்டிங் போட்டா போதும் அப்படின்னா 100 போஸ்டிங் போட்டு வந்து பதவிகளை வந்து கொடுத்திருந்தாங்க. இதனால கட்சி ஆரம்பிக்கிறப்போ பெரிய பிரச்சனையாச்சு. இந்த 100 பேருமே, மக்கள் இயக்கத்துல இருக்கிற 100 பேருமே கட்சிக்குள்ளேயும் போஸ்டிங் எதிர்பார்த்தாங்க. இதனால இப்பவே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்குள்ளேயும் 2-3 கோஷ்டிகள் இருக்கிறாங்க. பதவி கிடைக்காதவங்க நிறைய பேர் அதிருப்தியில இருக்கிறாங்க. ஆனா எல்லாருமே வந்து விஜய்க்காக, தலைவருக்காக, இந்த மக்கள் இயக்கத்துக்காக ரொம்ப நாளா உழைச்சவங்க. ஸோ நிலைமை இப்படி இருக்கிறப்ப நீங்க மாற்றுக் கட்சியில இருந்து நிர்வாகிகளை உள்ள அதிகமா சேர்த்தீங்க அப்படின்னா அந்த மாற்றுக் கட்சி நிர்வாகிகள் பதவி எதிர்பார்ப்பாங்க. அந்த மாற்றுக் கட்சி நிர்வாகிகளுக்கு நீங்க பதவி கொடுத்தீங்க அப்படின்னா இவ்வளவு நாள் உழைச்ச எங்களுக்கு என்ன மதிப்பு இருக்கு, நாங்க எப்படி முழு மனசோட இந்த இயக்கத்துல இந்த கட்சியில வந்து முழுசா வந்து உழைக்க முடியும், எங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும்னு நாங்க எப்படி நம்புறதுன்னு சொல்லிட்டு அடுத்த கட்ட நிர்வாகிகள் தங்களோட மனக்குமுறலையும் எடுத்து வைக்கிறாங்க. இந்த உட்கட்சி விவகாரம் ஒரு பக்கம் இருக்க, நேத்து விஜய்க்கு சிபிஐ சம்மன் கொடுத்திருக்கிறாங்க. கரூர் வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்ட பிறகு சிபிஐ ரொம்ப துரிதமா தங்களோட விசாரணையை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதற்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா தாவேக்காவோட முக்கியமான நிர்வாகிகள் புசி ஆனந்த், ஆதவ அர்ஜுனா, சிடிஆர் நிர்மல்குமார் இவங்களை டெல்லிக்கு அழைச்சு 3 நாட்கள் தொடர்ச்சியா வந்து சிபிஐ விசாரணை நடத்தியிருந்தாங்க. பல மணி நேரம் விசாரணை நடத்தியிருந்தாங்க. இதை தொடர்ந்துதான் இப்போ விஜய்க்கும் சம்மன் கொடுத்திருக்கிறாங்க. ஜனவரி 12ஆம் தேதி டெல்லியில சிபிஐ அலுவலகத்துல விஜய ஆஜராக சொல்லியிருக்கிறாங்க. இதுல அரசியலை உற்று நோக்குற அரசியல் விமர்சகர்கள் என்ன கருத்தை முன்னெடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா, நாம பிஜேபியோட ஆட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் 2014க்கு அப்புறம் தன்னாட்சி அமைப்புகள்ல விசாரணைக்கு உட்படுத்தப்படுற அரசியல்வாதிகள் அந்த விசாரணைக்கு அப்புறம் எப்படி மாறுறாங்க அப்படிங்கிறத நாம பார்க்கணும். விசாரணைக்கு முன்னாடி வரைக்கும் பாஜக எதிர்ப்புல தீவிரமா இருப்பாங்க. ஆனா அந்த விசாரணைக்கு அப்புறம், விசாரணை வளையத்துக்குள்ள போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட பாஜக எதிர்ப்பு மட்டுப்படும். இன்னும் சொல்ல போனா அவங்க பாஜகல வந்தே சேர்ந்துருவாங்க. அவங்க பாஜகல வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க மேல இருக்கிற வழக்குகள் எல்லாம் முடிச்சு வைக்கப்படும். இதுதான் வந்து தொடர் கதையா இருக்குது. இப்போ விஜய டெல்லிக்கு சிபிஐ விசாரணைக்கு அழைச்சிருக்காங்க. இதுவுமே கிட்டத்தட்ட விஜய் மேல மத்திய பாஜக அரசு போடுற ஒரு அழுத்தம் தான், அரசியல் ரீதியான அழுத்தம் தான். தங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி, தங்களோட அரசியல் ஆதாயங்களுக்கு ஏற்ற மாதிரி விஜய் அரசியல் முடிவுகளை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அழுத்தம் விஜய்க்கு கொடுக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்கள் தங்களோட கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அதே மாதிரி இந்த சம்மன் விவகாரத்தினால தாவேக்கால பொங்கல் நிகழ்வும் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி ஏற்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தாவேக்கா தரப்புல சமத்துவ கிறிஸ்துமஸ் விழான்னு சொல்லிட்டு கிறிஸ்துமஸ் விழாவை பிரம்மாண்டமா வந்து நடத்தியிருந்தாங்க. அதே மாதிரி சமத்துவ பொங்கல் விழான்னு சொல்லிட்டு சென்னையை தாண்டி வேற ஏதாவது மாவட்டங்கள்ல, குறிப்பா தென் மாவட்டங்களுக்கு போய் சமத்துவ பொங்கல் விழாவை பிரம்மாண்டமா நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிட்டு இருந்தாங்க. ஆனா விஜய்க்கு இப்போ ஜனவரி 12ஆம் தேதி சம்மன் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஜனநாயகன் படத்தை சுற்றியும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் உருவாக ஆரம்பிச்சிருக்கு.
இப்படி ஒரு சூழல்ல அந்த பொங்கல் விழாவை நடத்தலாமா வேணாமா, எப்ப நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு குழப்பம் தேவையற்ற முகாம்குள்ள ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ விஜயை சுற்றி இப்போதைக்கு இந்த விவகாரங்கள் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் சர்டிபிகேட் கிடைக்குமா, படம் குறிப்பிட்ட தேதியில சொன்ன தேதியில ரிலீஸ் ஆகுமா, அதே மாதிரி விஜய் எதிர்பார்க்கிற அந்த காங்கிரஸ் கூட்டணி, காங்கிரஸ் வந்து தேவையக்கவை தேடி வருவாங்களா, பனையரை நோக்கி வருவாங்களா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் அவரை சுத்தி ஓடிக்கிட்டு இருக்குது. என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இதே மாதிரியான அரசியல் அப்டேட்ஸுக்கு தொடர்ச்சியா விகடனோட இணைஞ்சிருங்க. நன்றி. தங்கமயிலில் தை கொண்டாட்டம் சிறப்பு தள்ளுபடி ஆரம்பம். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு கிராம் தங்கத்திற்கும் 300 முதல் 600 ரூபாய் வரை தள்ளுபடி. இந்த தை திருநாளில் உங்கள் இல்லங்களில் பொன் பெருகட்டும், மகிழ்ச்சி பொங்கட்டும். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.